ஆதாரம் கிடைச்சும் கோபியை தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்க்குற பாக்கியா பதிலடி கொடுக்க ஆனந்த் மூலியமா போட்ட பிளான். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். ஆக்சுவலாக பாக்கியா ஹோட்டல்ல இருந்து செஞ்ச பலகாரங்கள் எல்லாத்தையுமே டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஆனந்துக்கு கால் பண்ணி கோபி வந்துட்டு பேசுகிறாரு. கோபி தான் கால் பண்ணுறாரு அப்படிங்கிறது பாக்கியா தெரிஞ்ச நிலையில் ஆனந்தோட ஃபோனை வாங்கி ஸ்பீக்கர்லையும் போடுறாங்க. அப்போ கோபி பிரியாணியில் கெட்டுப்போன கறியை போட்ட மாதிரி இந்த இனிப்பு பலகாரத்தில் எதனா பண்ணி பாக்கியாவோட ஹோட்டலை நிரந்தரமாக மூடுறதுக்கு பிளான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க அதிர்ச்சியானதோட ஈஸ்வரியுமே தன்னுடைய ராசி மூலியமாக தான் பாக்கியாவுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பட் இப்போது தன்னுடைய ராசி இதுக்கு காரணம் இல்லை, கோபி பண்ண சதிதான் காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. மேலும் ஆனந்த் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட செல்வி கோவத்தில் ஆனந்தை வந்துட்டு அடிக்கிறாங்க. அப்போ பாக்கியா தடுத்து இவர் தான் கெட்டுப்போன கறியை போட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஹோட்டல் பிரச்சனை வந்தப்போ இவரை சந்திச்சு பேசுறதுக்காக நான் அவருடைய வீட்டுக்கு போனேன். அப்போது ஆனந்தனுடைய மகள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆனந்தனுடைய மனைவி எனக்கு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அத்தோட ஆனந்துக்குமே அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனாலும் கோபிக்கிட்ட எதுவுமே நடக்காதபடி காட்டிக்கிட்டதுக்கு காரணம் அவர் இந்த ஆர்டர் மூலயமா பெருசாக பிளான் போட்டு வச்சுருந்தாரு. ஆனால் கடைசி வரை அவர் நம்பிக்கையை சம்பாதிக்கிற அளவுக்கு ஆனந்த் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கடைசி நிமிஷத்தில் அவர் ஏமாந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆனந்த் மூலியமாக காய் நகர்த்தினேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. அதாவது பாக்கியா சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா தலையை சுற்றி மூக்கு தொடுறது போல இருக்குது. எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கோபி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆதாரமும் கையில் கிடச்சிருச்சு. அதை வச்சு கோபி செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற விதமாக பாக்கியா அதிரடிவான ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாக பாராட்டுக்குரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ கோபிக்கிட்ட போயிட்டு சவால் விடுற விதமாக பேசுறது, அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபியை தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தான் பாக்கியாவினுடைய நடவடிக்கைகள் இருக்குது. அதனால தான் கோபியுமே அவர் இஷ்டப்பட்டபடியே ஹோட்டல்லையும் வீட்லேயும் புகுந்து நாரதர் வேலையை பார்த்துட்டு வராரு. அது தெரிஞ்சும் பாக்கியா வாய் முடிக்கிட்டு இருக்குது, லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. அதோட கோபி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்காம பிள்ளைகளுமே அப்பா தான் பெருசு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் பாக்கியா கடைசியில் ஜெயிச்சாலும் அது பெருசாக கொண்டாடுற அளவுக்கு சொந்த பந்தங்கள் கூட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க போல. அதிரடி ஆக்ஷன், தப்புக்கு உடனே தண்டனை அப்படிங்கிற விதமாக பாக்கியா கொஞ்சம் ஆவேசத்தோட கோபிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்திருக்குது. எஸ், ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க. அதில் கோபி மேலே பாக்கியா வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் போலீஸ்மே வந்து கோபியை வேனில் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதை ஈஸ்வரியும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. செழியன் இனியா எல்லாமே அம்மாவால் தான் அப்பாவுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை தான் வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கோபி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுது அப்படிங்கிற உண்மை வந்துட்டு தெரியாது. ஒருவேளை உண்மை தெரிகிற பட்சத்தில் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வழியாக இப்போயாச்சும் பாக்கியாவுக்கு புத்தி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சிங்கப்பெண் ரேஞ்சுக்கு வந்துட்டு பாராட்டுறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.